நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord's name. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். Shall we read from the Gospel according to St. John, chapter 3 and verse 16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotram, stotram, stotram. தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. நம்முடைய தேவனுடைய அன்பு மகா பெரியது. The love of our God is immensely great. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He so loved the world. உலகத்தில் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள உலகத்தின் பல பாகங்களிலும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையும் நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். When we say God so loved the world, he loved every human being on every corner of this world, and he gave his only begotten Son. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. None must perish. மனம் திரும்பாவிட்டால் அப்படியே நீங்கள் எல்லாரும் கெட்டு போயிருவீர்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, if ye do not repent, ye shall in likewise perish. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உலகத்திலே அவர் முழு உலகத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தது எதற்காக? Why did God love the world and gave his only begotten Son for the whole world? உலகத்திலே ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது. Not one human being in this world should perish and go to everlasting hellfire. அவ்வளவு அன்புள்ள தேவன், so loving God, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். he gave his only begotten Son for us. மனிதன் எப்படிப்பட்டவன்? What sort of a person is man? நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்? What sort of persons are we? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள். We have committed sin and fallen short of the glory of God and have departed far away from God. அவரை விட்டு தூரமாய் போய் அந்நியர்களாக, அவருக்கு சத்துருக்களாக, பாவிகளாக, பலவீனர்களாக, அப்படிப்பட்டதான மனிதரைத்தான் அவர் தேடி வந்தார் அல்லது தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். We who went away from him and were alienated from him and were enemies to him and were weak and sinners, the Lord came in search of such people and gave his life for them. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read Colossians chapter 1 and verse 21, முன்னே அந்நியராயும் துக்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியர்களாயும், we were in the past alienated, துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும், and enemies in our mind by wicked works. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். God the Father gave his only begotten Son for such human beings. மாத்திரமல்ல, எபேசியர்ல வாசிக்கும் பொழுது, when we read in the epistle to the Ephesians, 2ஆம் அதிகாரம் 12, 13 இவைகள்ல வாசிக்கும் பொழுது, when we read Ephesians 2:12 and 13, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, it is written there, நாம் எல்லாருமே அவரை விட்டு தூரமாய் இருந்தோம். we were far away from him. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நாம் அந்நியர்களாயிருந்தோம். We were strangers to him. கிறிஸ்துவை
கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். We were without Christ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படிப்பட்டதான நமக்காகவே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். We who are such people, the Lord gave his only begotten son for us. கிறிஸ்துவை சேராதவர்கள், We were without Christ, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், aliens from the commonwealth of Israel, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், strangers from the covenants of promise, நம்பிக்கை இல்லாதவர்கள், having no hope, இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்கள், without God in this world. இப்படிப்பட்டதான நம்மை அவர் அண்டை சேர்க்கும்படியாக ஒப்புரவாக்கும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். We who are living in such fashion, in order to draw us close to him and to reconcile us to him, God gave his only begotten son. அந்த தேவனுடைய அன்புக்கு ஈடு இணை இல்லவே இல்லை உலகத்திலே. There is no match for that love of God in this world, no match in whatsoever way. அவருடைய அன்பு ஒப்பற்ற அன்பு. His love is a matchless love. நிகரற்ற அன்பு. His love is beyond comparison. அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் துரோகிகளாக, பாவிகளாக, அக்கிரமக்காரர்களாக, சத்துருக்களாக இருந்த நமக்காகவே ஜீவனை கொடுக்கும்படியாக குமாரனை அனுப்பி தந்தார். We who were traitors to him, who were wicked, we who were sinners and far away from him, in order to save us, God sent his son. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 10 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே வரிசையா சொல்லிக் கொண்டு வருகிறது. பலனற்றவர்கள், பாவிகள், சத்துருக்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. When we read Romans chapter 5 verses 6, 8 and 10, it is told that we were without strength and we were sinners and we were enemies to God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படியாக, so that we might not perish but have everlasting life. இழந்து போன நித்திய ஜீவனை அடையும்படியாக, so that the eternal life that was lost might be once again given to us. 1 யோவான் 4:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்து நாம் பிழைக்கும்படியாக அனுப்பி கொடுத்தார். In 1 John chapter 4 verses 9, it is said, in this was manifested the love of God towards us, because God sent his only begotten son into the world that we might live through him. தம்முடைய குமாரனை நமக்காக அவர் அனுப்பி தந்தார், நாம் பிழைக்கும்படியாக. God sent his only begotten son into this world that we might live through நாம் him. அவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அல்ல, not that we loved God, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். but that he loved us and sent his son to be the propitiation for our sin. Verse 10. அந்த குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதுதான் உண்மையான அன்பு, நிகரற்ற அன்பு. Because that God sent his only begotten son is the love of God manifested. That is the real love, the matchless love. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய அன்பினாலே தம்முடைய குமாரனை அனுப்பி கொடுத்தார். Out of his love, God sent his son. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்பினால் நமக்காக மனப்பூர்வமாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். Even so, our Lord Jesus Christ also gave himself willingly on the cross for our sakes, because of the love that he had for us. 5:2 வாசிக்கும் போது, when we read Ephesians chapter 5 and verse 2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. it is said Christ had given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. இப்படியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். He gave himself like this and he loved us. அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அன்பினால் அவர் சுமந்தார். Out of love he carried our sins on the cross. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வாசியுங்கள். Read 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அன்பினால் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்.
out of love, he carried our sins on the cross upon himself, and he was beaten and bruised. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. Glory be to the name of the Lord. தன் ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. There is no greater love than giving one's life. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த அன்பு அறிவுக்கு எட்டாத, மூளைக்கு எட்டாத அன்பு. That love is beyond our understanding. Human brains cannot comprehend it. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த உலகத்திலே மனுஷர்களுக்குள்ள இருக்கிற அன்பு ஒரு வரம்புக்கு உட்பட்ட அன்பு. The love that is seen amongst human beings in this world is limited. யாரா இருந்தாலும் சரி, ஒரு வரம்புக்கு உட்பட்ட அன்பு. Whoever it might be, that love has a limit. ஆனால் நம்முடைய இயேசுவினுடைய அன்பு அறிவுக்கெட்டாத அன்பு. But the love of our Jesus is something beyond our comprehension. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த அறிவுக்கெட்டாத அந்த அன்பை நாம் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவிக்க உதவி செய்கிறார். The Lord is enabling us to understand and to know and experience that love which passeth knowledge these days. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அப்படி வாசிக்கிறோம். We read so in Ephesians 3 and verse 19. மூளைக்கே எட்டாத அவ்வளவு விசேஷித்த அன்பு பாவிகளாய நம்மீது காட்டினார். He showed such love which is beyond the comprehension of human brains upon sinners such as us. அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி, இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றும்படியாக அவ்வளவு பெரிய நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். And Jesus has loved us, and he has washed us from our sins in his own blood, and has made us kings and priests. So great love he has upon us. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த உலகத்திலே அன்புண்டு. There is love in this world. எந்த அன்பும் இப்படி ஒரு பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு இந்த உலகத்தில் உள்ள அன்பினாலும் முடியாது, கூடாது. And no love of this world can shed such a holy blood and deliver people from their sin and curses. It is just impossible. ஆவிகளாகிய நம்மை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க கூடியதான அன்பு, இயேசுவின் அன்பு, மாசற்ற அன்பு. The love of Jesus is able to set us free from our sins and curses, and it is a love that is without any blemish. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படிப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவும்படியாக, நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அவரோடு ஒப்புரவாக்கும்படியாக, அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை அடைந்து நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக அவர் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையிலே கொடுத்தார். God the Father gave his Son, and Jesus gave himself on the cross so that he might wash us and cleanse us and sanctify us from by his blood and reconcile us to him, so that we can live with him forever and ever in that eternity. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த அன்பின் உச்சக்கட்டம்தான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டது, அவர் காயப்பட்டது. And the pinnacle of that love is Jesus being wounded and bruised on the cross of Calvary. நீதிமானுக்காக, நல்லவனுக்காக மனுஷர்கள் மரிப்பார்கள். People might perhaps die for good people, just people. பாவிகள், துரோகிகள், துன்மார்க்கர்களுக்காக மரித்த இயேசு. But Jesus died for sinners and traitors and wicked people. ஏசாயா 53:5 வாசிக்கும்போது, when we read in Isaiah chapter 53 and verse 5, நம்முடைய மீறுதல் நிமித்தமே அவர் நொறுக்கப்பட்டார். He was wounded for our transgression. அவர் காயப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. It is said he was wounded for our transgression. வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது,
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded for our transgressions. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். And with his stripes we are healed. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய மீறுதல் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, in order to set us free from our transgressions and iniquities. தீத்துல வாசிக்கும் போது, when we read in the epistle to Titus, அக்கிரமம் சகலவிதமான அக்கிரமம் சொல்லியிருக்கிறது. it is said from all kinds of iniquities. சகலவிதமான அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, in order to redeem us from all iniquity. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சகலவிதமான அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, in order to redeem us from all iniquity, நமக்கு சொந்த ஜனங்கள் ஆக்கும்படியாகவும், and to make us his own people, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றவும், to make us zealous unto good works, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். and in order to cleanse us he gave himself on us behalf on the cross. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. and the chastisement of our peace was upon him. நமக்கு சமாதானத்தை கொடுக்க, in order to give us peace, நம்மை அவருக்கு சொந்த ஜனங்களாய் மாற்ற, to make us his own people. துர்க்கிரியைகளினாலே மனதில் சத்துருக்களாய் இருந்த நம்மை நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற, we who were alienated from God and were enemies to him in the mind because of our wicked deeds, to make us zealous unto good works. இவ்விதமாக அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். He gave himself on the cross in this manner. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மாத்திரமல்ல, நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக அவர் சிலுவையிலே ஏறினார். He ascended to the cross in order to turn our curse into a blessing. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, as it is written, cursed is every man that hangeth on a tree. ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகவே நம் மீது அன்பு வைத்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். Jesus loved us so that he might turn our curse into a blessing and gave himself on the cross for us. உபாகமம் 23:5 வாசிக்கிறோம். Reading Deuteronomy chapter 23 and verse 5. தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். Nevertheless, the Lord thy God turned the curse into a blessing unto thee, because the Lord thy God loved thee. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதுதான் கலாத்தியர்ல நாம் 3:13 பார்க்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாகவே அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். That is what we read in Galatians 3:13. Cursed is everyone that hangeth on a tree. In order to redeem us from that curse and turn it into a blessing, Jesus was lifted up on the cross of Calvary for us. வாசிங்கள் 3:13. Galatians 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். He redeemed us from the curse. இவ்வளவு பெரிய வேலையை அன்பினால் அந்த சிலுவையிலே மனுஷன் நம் ஒவ்வொருத்தரையும் நேசித்து அவர் சிலுவையிலே செய்திருக்கிறார். He has done such a great work, loving every single human being. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் சாபத்திலிருந்து விடுதலையாக்க மாத்திரமல்ல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும்படியாக. Not just he redeemed us from the curse, he also set us free from this present evil world. அநேகருக்கு உலகம், பொல்லாத உலகம், அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. ஆனால் உலகம் மனிதனை
மனிதனை மாயையிலிருந்து மாயைக்கு, அழிவிலிருந்து அழிவுக்கு கொண்டு போகிறது. Some are not mindful of this world, but this world is so terrible that it draws men from vanity into greater vanity. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாகவே தம்மை ஒப்பு கொடுத்தார். Jesus gave himself so that he might deliver us from this present evil world. கலாத்தியர் 1 4 வசனத்திலே அப்படி வாசிக்கிறோம். We read so in Galatians chapter 1 and verse 4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், this present evil world, மனிதனை தேவனை விட்டு தூரமாக்கக்கூடியது. It has the tendency to take man away from God. பேரின்பத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு சிற்றின்பத்தை பெரிய அளவில் புகுத்தக்கூடியதாக இருக்கிறது. It infuses little temporal pleasures into man so that he might be made unworthy to enjoy the pleasures that are forevermore. பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டது மாத்திரம் கொள்ளுகிறது மட்டும் அல்ல, not just that Jesus redeemed us and set us free from sin and curses, நம்மளை விடுதலை ஆக்குறது மட்டும் அல்ல, not only did he deliver us from sicknesses, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாகவே தன்னை அர்ப்பணித்தார். Jesus gave himself so that he can redeem us from this present evil world. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? If we all have to experience these blessings, what should we do? மனம் திரும்ப வேண்டும். We must repent. தன்னுடைய குறைகள், குற்றங்கள், தவறு, பாவத்திற்காக மெய்யான ஒரு மனஸ்தாபம், தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உண்டாக வேண்டும். And we must have a true repentance, a godly sorrow for our sins and iniquities, for our faults and shortcomings. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாவிகளை மனம் திரும்பும்படியாகவே அழைக்க வந்தேன் என்று மத்தேயு 9:13 இயேசு சொன்னார். Jesus said in Matthew 9:13 that I came to call sinners to repentance. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாவிகள் மனம் திரும்பும்படியாகவே நான் வந்தேன், அழைக்க வந்தேன் என்று சொன்னார். He said I have come to call sinners to repentance. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். We need a real repentance. இயேசு வந்த உடனே பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். As soon as Jesus came into this world, he preached saying, repent, for the kingdom of heaven draweth near. யோவான் ஸ்நானகனும் முதல் அவனுடைய பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. And the first sermon made by John the Baptist was also, repent, for the kingdom of heaven is nigh. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உபாகமம் 30:8 வாசிக்கும்போது, when we read Deuteronomy 30 and verse 7, நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு, repent and hearken to the voice of the Lord thy God. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகும் பொழுது, verse 8, when true real repentance is wrought in a man, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். he will believe the word of God and he will obey the words of the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்பொழுதுதான் அந்த மகிமையான இந்த உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாதுமான சகல ஆசீர்வாதத்தையும் நாம் அந்த கல்வாரியில ஆண்டவர் சம்பாதித்து வைத்த அனைத்தையும் அனுபவிக்க முடியும். Then only we can experience all the riches of glory that Jesus earned for us on the cross, which no man can give, neither can earn. அதாவது அந்த சகோதரன் சாட்சியில சொன்னார், எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் மனம் திரும்பாமல் இருக்கிற வரைக்கும் அப்படியே போய் கொண்டிருந்தது. In his testimony that the brother shared, he had so many problems, the family was so full of problems till they repented. ஒரு கிறிஸ்தவன் தான், a Christian he was, ஆனா மனம் திரும்பலை பற்றி தெரியாது, but did not know about repentance. உண்மையான சத்தியம், உண்மையான ஞானஸ்நானம்,
உண்மையான அபிஷேகத்தை பற்றி தெரியாது. He did not know what was the real truth, what was the real baptism and what is the real anointing. உண்மையாகவே தேவனிடத்தில் அழுது கண்ணீர் விட்டு கேட்ட பொழுது, when he really cried and asked the Lord, உண்மையான மனம் திரும்புதலை கொடுத்தார். the Lord gave him the true repentance. உண்மையான ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுத்தார். He showed him the place where the right baptism can be administered. உண்மையான பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுத்தினார். He was joined in the fellowship of the true saints. பிற்பாடுதான் கல்வாரியில சம்பாதித்து வைத்த விலைமதிக்க முடியாத சகல ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடிந்தது. Only then he was able to experience all the precious riches that Christ earned for us in Calvary. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யோபின் புத்தகம் 22:23 வாசிக்கும் பொழுது, when we read Job 22 and verse 23, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும்போது, if thou turn to the Almighty, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், if thou will turn to the Almighty, திரும்ப கட்டப்படுவாய். thou shalt be built up. இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். You will receive once again the lost blessings. திரும்ப தேவனுடைய ஆலயமாக, as the temple of God, தேவனுடைய சீயோனாக, as the Zion of God, எருசலேமாக, as Jerusalem, நீ கட்டப்படுவாய். thou shalt be built up. உன் அக்கிரமத்தை உன் கூடாரத்தை விட்டு விலக்கு. Put away iniquity from thy tabernacles. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மனம் திரும்பாவிட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. If you do not repent, you cannot experience any of the blessings. லூக்கா 13:3 சொல்லி இருக்கிறபடி, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். As it is said in Luke 13:3, if you do not repent, all of you shall in likewise perish. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 2 பேதுரு 3:9 வாசிக்கும் பொழுது, when we read 2 Peter chapter 3 and verse 9, ஒருவனாயிலும் கெட்டு போகாமல், so that none might perish, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, desiring that all should repent. நம் எல்லாரும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is long suffering to all of us. ஒருவராயிலும் கெட்டு போக கூடாது. It is not his will that any should perish. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, he desires that all should come to repentance. நம் மீது அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். He is long suffering toward us all. நான் தவறு செய்தாலும், தீமை செய்தாலும், குழப்பமான காரியங்களை செய்தாலும் நான் நல்லா தானே இருக்கிறேன் என்று இருதயம் கடினப்பட்டு விடக் கூடாது. Our hearts must not be hardened into thinking that I am doing all right even when we commit mistakes and errors and follies. ஆனபடியால் தான் ரோமர் 2:4-5 வாசிக்கும் போது, that is why when we read Romans chapter 2 verses 4 and 5, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவ தயவு நீ குணப்படும்படியாக ஏவுகிறது என்று தெரியாமல் நீ அதை தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. You must not despise the riches of the goodness of God, saying that it without understanding that the goodness of God is trying to lead you to repentance. வாசியுங்கள். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவ தயவு நீ குணப்படும்படியாக ஏவுகிறது என்று நீ அறியாமல், not knowing that the goodness of God is leading you to repentance. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, இவைகளின் ஐஸ்வரியத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ, despisest thou the riches of the goodness and forbearance and long suffering of God. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. But after thy hardness and impenitent heart treasurest thou unto thyself wrath against the day of wrath and revelation of the righteous judgment of God. அப்படி சம்பவிக்காதபடிக்கு, so that it might not befall us, நாம் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். we must admit our mistakes. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 வாசிக்கும் போது, அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு, and we read in Acts chapter 2 and verse 38 that they were pricked in their hearts. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? and asked, men and brethren, what shall we do? பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்,
அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். To which Peter answered and said unto them, Repent and be ye baptized, every one of you, in the name of Jesus Christ, for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. நொறுங்கொண்ட இருதயத்தோடு, With a broken and contrite heart, மெய் மனஸ்தாபத்தோடு, with real repentance, கெட்ட குமாரனை போல, like the prodigal son. கெட்ட குமாரன் என்று வேதத்தில் ஒரு இளைய குமாரனை பற்றி சொல்லி இருக்கிறது. About a younger son, it is mentioned in the word of God that he was a prodigal son. அவன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் கொண்டு போய் அழித்து விட்டான். He took away all the father's wealth and destroyed them. துன்மார்க்கமான ஜீவியம் செய்து, living a wicked life. ஆனால் ஒரு நாள் அவன் உணர்ந்தான். But one day he was convicted. என் தகப்பன் வீடு எவ்வளவு செழிப்பா இருக்குது. See how prosperous is my father's house. நான் சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் வேலைக்காகவும் நான் கிடந்து மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறேன். But I am greatly troubled for food, clothing and shelter. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவன் உணர்ந்து நான் தகப்பனுக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். He was convicted saying, I have sinned against heaven and against my father. உண்மையான மெய்யான மனம் திரும்புதல். That is the true repentance. வந்தான் தகப்பனிடத்திலே. He came back to the father. தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அரவணைத்தான். The father ran and embraced him. அந்த தகப்பனை பார்க்கணும் நம்முடைய தேவன் மகா அன்புள்ள தேவன். More than that, Father, our God is full of love. தவறை ஒத்துக்கொண்டு மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு அவரிடம் வரும்போது நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 100 அடி எடுத்து வைத்து உன்னை அணைத்துக் கொள்வார். When you admit your fault with true repentance and tears come to him, if you take one step towards him, he will run 100 steps towards you and will embrace you. ஆனால் தான் சொன்னேன், அவருடைய அன்பு ஒப்பற்றது, நிகரற்றது, ஈடு இணையற்றது என்று சொன்னேன். That is why I said his love is matchless, beyond comparison. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் அந்த அன்பினால் நாம் நிரப்பப்பட்டு சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்க வேண்டும். We must be filled with that love and inherit all his blessings. தகப்பனிடத்தில் வந்து அவன் சொன்னான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். He came to the father and said, Father, I have sinned against you and against heaven. உம்முடைய வீட்டிலே நான் உம்முடைய பிள்ளை குமாரனா இருக்க நான் தகுதி இல்லை. I am not worthy to be in your house as your son. ஒரு வேலைக்காரனையாவது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவ்வளவாக மெய் மனஸ்தாபத்தோடு நொறுங்கி தகப்பனிடத்தில் வந்தார். At least accept me as one of your servants. With such brokenness and real repentance, he returned to the father. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே போல சகேயு என்கிறதான ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்தார். God met a man called Zacchaeus. அவன் ஒரு பாவியாகிய மனுஷன் எல்லா மனுஷருடைய பார்வையிலும். And in the sight of every human being, he was a sinner. வரி பணத்தை நிறைய வாங்குகிறவன். He was exacting money unjustly. ஆனாலும் இயேசுவை பார்க்கணும் என்ற ஆசையில் அவன் மரத்து மேலே ஏறினான். But with a desire to see Jesus, he climbed up a tree. இயேசு அவனை பார்த்து அவனை பெயர் சொல்லி அழைத்தார். And Jesus saw him and called him by his name. அந்த இயேசு இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். That Jesus is moving in our midst even today. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். He is calling you by your name. கண்ணீரோடு அவர் அண்டே வா. Come with tears to him. மெய் மனம் திரும்புதலோடு அவர் அண்டே வா. Come with real repentance to him. எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். You will receive all blessings. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அங்கே சகேயுவை அவனோடு கூட ஆண்டவர் சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்ன உடனே அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. When the Lord said, I want to come to your house, the joy of Zacchaeus knew no bounds. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. Jesus is that true light which causeth every man to shine. அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் என்னுடைய
ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். As soon as Jesus came into his house, he said, Lord, half of my goods I give to the poor. ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையா அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். And if I have taken anything from any man by false accusation, I restore him fourfold. உண்மையான மனம் திரும்புதல் அடுத்தது இதுவும் ஒன்று. This is one of the signs of true repentance. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். Half of my goods I give to the poor. இவன் அநியாயமாய் சம்பாதித்தபடினால் இவன் பாவியாகிய மனிதன் என்று அந்த ஊரே அந்த மனுஷர்களே இவனுக்கு பேர் வைத்திருந்தார்கள். And because he earned unjustly, the people of that city called that he was a sinner. ஆனபடினால் இயேசு அந்த வீட்டுக்கு போறாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. பாவியாகிய மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார் பாருங்க. So when they saw Jesus going to his house, they all murmured saying that he was gone to be guest with a man that is a sinner. இயேசு சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே நான் வந்தேன் என்று. That is when Jesus said, I have come not to call the righteous but sinners to repentance. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையானவர்களே, beloved ones, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகமே மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. When a sinner repents, the whole heaven is rejoicing. ஒரு பாவி மனம் திரும்பும்போது when a sinner repents, தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. there is joy amongst the angels of God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த கல்வாரி அன்பினால் அவர் நமக்காக சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற, to receive all the blessings that he has earned for us out of the love shown in Calvary, நாம் மனம் திரும்ப வேண்டும். we must repent. ஐஸ்வர்யவான் ஒருவன் அவன் பாதாளத்துக்கு போயிட்டு அங்க இருந்து கொண்டு அவன் ஆபிரகாம் இடத்துல வேண்டிக் கொள்கிறான். A rich man went to hell and from there he pleads to Abraham, என்னுடைய சகோதரர்கள் இந்த வேதனைக்கு வரக்கூடாது, இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. my brothers must not come to this place of torment, to the hellfire. இந்த மனிதனை அனுப்ப வேண்டும், என்னுடைய சகோதரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் அவன் பேசுகிறான். He was speaking to Abraham saying that send this man so that my brothers could repent. அருமையானவர்களே, பாதாளத்தில் போய் வேதனைப்படாதபடிக்கு பரலோகத்தில் போய் சந்தோஷப்படுவதற்கு மனம் திரும்புதல் அவசியம். And repentance is essential so that you will not land up in hell and be tormented, but to go to the kingdom of heaven. அந்த ஐஸ்வர்யவான் அங்கே போய் எல்லா உணர்வோடு, இங்கே எப்படி மனுஷனுக்கு எல்லா அறிவும் உணர்வும் இருக்குமோ அதே உணர்வோடு கூட போய் அங்கே கதறுகிறான், பேசுகிறான். Just like human beings have knowledge and understanding when they are in the flesh, this rich man, after landing up in hell, with that same understanding he was speaking. சிலர் நினைக்கிறார்கள் செத்து போன பிற்பாடு அவ்வளவுதான், ஆடு மாடை போல அப்படியே நம்ம அழிஞ்சு போயிடுவோம், அதோடு கூட ஒண்ணுமில்லாம போயிடுவோம் அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். Some think that we are all like the flock and herd, so after death we will cease to exist or we will come to naught. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:27 30 வரை வாசிக்கும் பொழுது, when we read Luke's gospel chapter 16 verses from 27 till 30, அங்கே தெளிவாக அவன் பேசுகிறான். the rich man is speaking very soberly. இந்த லாசருவை அனுப்பி வைக்க வேண்டும். You can send this Lazarus. லாசருவை அனுப்பி வச்சுட்டா ஒரு 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 செத்து போனவன் போயிட்டா கேட்டு அப்படியே மனம் திரும்பிடுவாங்க. If a dead man goes and preaches to them, they will repent. இதிலிருந்து விளங்குகிறது அவன் மனம் திரும்பவில்லை. That indicates that this rich man did not repent. மோசேக்கு தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை அவன். He did not hearken to Moses and the prophets. என்னுடைய சகோதரர்களாவது இவனுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பட்டும் அப்படின்னு கேட்கிறான். He is seeking he is wanting Lazarus to be sent so that at least the brethren could be saved, and by hearing him. அவன் சொல்லுகிறதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பாதாளத்துக்கு போகாமல், வேதனை உள்ள இடத்துக்கு போகாமல்
பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்புதல் அவசியம். From his words we must infer that repentance is imperative so that one might not go into the place of torment in hell but go to the kingdom of heaven. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். We must be filled with Calvary's love. கல்வாரியின் அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே, கல்வாரியின் அன்பின் வெள்ளமே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கல்வாரி அன்பினால் நிரப்பப்படுங்க. இரண்டாவதாக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. Secondly, we read about the term whosoever believeth on the only begotten Son of God. அவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார், முழு மனுக்குலத்தின் மேலும் அன்பு கூர்ந்து குமாரனை தந்தார். We heard so far that God so loved the world, he loved all the people of this world and gave his Son. மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். We will now come to the term which says that whosoever believeth on the only begotten Son of God Jesus might not perish. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். We must believe the Lord Jesus Christ. அவரே கடவுள். He alone is God. அவரே தெய்வம். He alone is God. தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று கடவுள் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். The prophet has said that every tongue must confess that Jesus Christ is Lord. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கத்தான் வேண்டும். And every knee, whether in heaven or in earth or under the earth, must bow before him. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று இயேசு சொன்னார். Jesus said that blessed is he that hath not seen but has believed. தோமாவிடத்தில் சொன்னார். He said so to Thomas. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Blessed is he that hath not seen but has believed. எலிசபெத்தில் இப்படி சொல்லப்பட்டது. And it was told to Elizabeth, விசுவாசித்தவளே பாக்கியவதி. Blessed art thou who has believed. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you have believed, you shall see the glory of God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஒரு இளைஞனுடைய தகப்பன் அழுது கொண்டு வந்தான். The father of a young man came weeping. அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொல்ல பார்க்கிறது அந்த சத்துரு. The enemy was trying to cast him into fire and water and to kill him. ஊமையும் செவிடுமான ஆவி, சந்திர ரோகியான ஆவி அவனை கொடிய வேதனைப்படுத்துகிறது என்று சொன்னான். The lunatic spirit and the deaf and dumb spirit was tormenting him cruelly. நீர் ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யும் என்று அவன் சொன்னான். He sought the Lord saying, Lord, if thou canst do something, please help me. இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Jesus said, if thou canst believe,
it will be possible to you, because everything is possible to him that believes. கண்ணீரோடு அழுது பலத்த சத்தத்தோடு சொன்னான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். With strong crying and tears he said, I believe, Lord, help me mine unbelief. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அந்த சிறு வயதிலிருந்து அவனை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசை துரத்தி விட்டார். The Lord saw his faith and cast away that devil which was tormenting the son from a young age. அவன் சுகமாக்கப்பட்டு தகப்பன் கூட்டி கொண்டு போனான். And he was healed, and the boy's father took him away. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையானவர்களே, யாரா இருந்தாலும் சரி, Beloved ones, whoever you might be, நம்முடைய தேவனை உண்மையாய் விசுவாசித்தால் நீ பாக்கியவான். if you will truly believe our God, you are blessed. புதிதாக வந்தவர்களா இருக்கலாம், You might be new to this place, விசுவாசிகளா இருக்கலாம், you might be a believer, ஊழியர்களா இருக்கலாம், you might be a servant of God, சந்தேகப்படாமல் without doubting. உண்மையாய் அவரை விசுவாசிக்கும் பொழுது, When we truly believe him, அவருடைய வல்லமை விளங்கும், his power will be revealed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மத்தேயு 8:10 வாசிக்கும் பொழுது, When we read Matthew chapter 8 verses 8 to 10, அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கொண்டு வந்தார். And a centurion came seeking for the healing of his servant who was tormented, being sick of the palsy. அப்பொழுது ஆண்டவர், நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். The Lord Jesus said, I will come to your house. அவன் சொன்னான், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு நீர் வர எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல. He said, Lord, I am not worthy that thou shouldest come under my roof. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. But speak the word only. அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். The Lord marveled at his faith. நான் 100க்கு அதிபதி, எனக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவனை ஒருத்தனை வான்னு சொன்னா வருகிறான், ஒருத்தனை போன்னு சொன்னா போகிறான். I am a centurion. I have soldiers under me, and I say to this man, go, and he goeth, and to another, come, and he cometh. நீர் ஆண்டவர், But you are Lord. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், If you say just one word, என் வேலைக்காரன் சுகமாவான், my servant will be healed. இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. Verily I say unto you, I have not found so great faith, no, not in Israel. என்று சொல்லி ஆண்டவர், நீ போ, உன்னுடைய வேலைக்காரன் சுகமா ஆயிட்டான். After having said this, the Lord told him, go, your servant has been healed. ஆண்டவர் சொன்னதான அந்த நேரத்திலே அவன் சுகமாகி இருக்கிறான் என்பதை வந்து விசாரித்து அறிந்து கொண்டான். And when he went to the house, he came to know that in that very same hour that Jesus spoke the word, the servant was healed. வியாதி வரும்போது, when sickness பிரச்சனைகள் comes, வரும்போது, when problems confront பண us, தேவைகள் வரும்போது, when financial needs arise, கஷ்டங்கள் வரும்போது, when difficulties come, அந்த சூழ்நிலையில உன்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நீ விசுவாசிக்கிறாயா? in that situation, do you believe the Lord Jesus truly? அப்படியானால் நீ பாக்கியவான். If so, you are blessed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மத்தேயு 9:28-30 வாசிக்கும் போது, When you read Matthew chapter 9 verses 28 to 30, வாசிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Immediately their eyes were opened. ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். They said, yes Lord, we believe. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Immediately their eyes were opened. அந்த வல்லமை இன்றைக்கும் மாறி போகவில்லை. That power has not changed even today. அந்த அற்புதமான வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை. That wonder working power has not changed even today. அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். He does wonders even today. அதிசயங்களை செய்கிறார். He does miracles. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is no wonderful thing that he cannot do. சாட்சியிலே எத்தனை அற்புதமான
ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் தந்தார் என்று நாம் கேள்விப்பட்டோமே. In the testimony we heard that the Lord gave that family many miraculous healing and deliverance. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாளையங்கோட்டையில் இருக்கும் பொழுது, when I was in Palayangkottai, கரிசல்பட்டி என்றான ஒரு சிறிய பெய்தோம் இருக்கும் பொழுது, when I was in a small faith home called Karisalpatti, அந்த இடத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. the Sunday morning service got over one fine day. ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் செய்து மாட்டுக்கு வைக்கோல் போடும்படியாக வைக்கோல் எடுக்க போன இடத்துல பாம்பு கடித்து விட்டது. A believer went home and he was feeding the cattle and a snake bit him. பாம்பு கடித்த உடனே அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். And as soon as the serpent bit that person, they came running to the faith home. ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுல போய் சில வேலைகளை செய்துட்டு அந்த மாட்டுக்கும் வைக்கோல் போடுறதுக்காக போன நேரத்தில் தான் பாம்பு கடித்து விட்டது. And after returning from the service, after having done certain household chores, when they were feeding the cattle, the serpent had. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த அம்மா 2 மணிக்கு வந்தார்கள். It would be around 2 when that mother came. நல்ல விசுவாசம் உள்ளவர்கள். She had good faith. அந்த குடும்பம் முழுவதும் விசுவாசம் உள்ள குடும்பம். And that whole family was a family having faith. நாங்கள் உடனே ஊழியர்கள் 2-3 பேரும் மற்றும் சண்டே ஸ்கூல் முடிஞ்ச உடனே விசுவாசிகளும் நாங்கள் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து ஜெபித்தோம். And we as 2 or 3 servants of God and the believers after the Sunday school, we sat around her and were praying. அவர்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய புருஷன் பிள்ளைகள்லாம் வந்து விட்டார்கள். And even the husband and the children also came in order to pray with us with faith. அந்த பாம்பு கடியில அவர்கள் அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வலியில. She was afflicted by grievous pain. நொரையா வந்து கொண்டே இருக்குது வாயிலிருந்து. And she started vomiting. ஒரு பழைய பெரிய சாரி எடுத்து கிழிச்சு தொடச்சுக்கிட்டே இருக்கிறார்கள், வந்துகிட்டே இருக்கு. And they were trying to wipe it, but she was continuously suffering. அந்த அம்மா ஆராதனைக்கு வெள்ளைச்சாரி போட்டது, அந்த வெள்ளைச்சாரி இந்த பாம்பினுடைய அந்த விஷத்தின் வல்லமையினாலே அது மஞ்சளா மாறிவிட்டது. And she was in white sari because it was a Sunday, and by the poison of the snake it turned into yellow color. கிட்டத்தட்ட 2 3 4 5 அப்படி டைம் போயிட்டே இருக்கு. நாங்கள் வசனத்தை எடுத்து வைத்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். And from 2 o'clock it was 3 and 4 and 5, and we were claiming certain verses and praying. அந்த ஊர்ல இவர்களுக்கு சொந்தக்காரர்கள் ஒரு கூட்டம் பேர் ஓடி வந்தார்கள். And some of the relatives in that town came running. உங்களுக்கு என்ன பைத்தியமா, இந்த அம்மா சாக கிடக்குது, நொறையா போயிட்டு இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்குடான்னு சொல்லிட்டு வந்தார்கள். Are you mad? She is about to die. What are you doing? உடனே அந்த அம்மாவுடைய புருஷன் என்னை கிட்டத்தட்ட 18 வருஷம் கர்த்தர் என்னை எந்த வியாதி வந்தாலும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி எல்லாம் வந்திருக்கு, ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறார், இப்பொழுதும் சுகம் தருவார், விசுவாசத்தோடு இருக்கிறேன், எங்க மேல உனக்கு அனுதாபம் இருந்தால் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, இல்லாவிட்டால் போய்விடு அப்படின்னு சொன்னார். And the husband said, for 18 years I have been tasting the Lord as my healer. The Lord has given me healing from several grievous sicknesses. If you really empathize with us, sit and pray, or else you just go. உடனே அவர்கள் செத்தாலும் சாகட்டும்டா, வாங்கடா போலாம்னு போயிட்டாங்க. Immediately they said, if she has to die, let her die, and they rose up. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 8 மணி ஆயிடுச்சு. It was 8 in the night. 9 மணி ஆயிடுச்சு. 9 in the night. அந்த அம்மாவுடைய நுரை வாய் வழியா வந்துட்டு இருந்த நுரை நிற்க ஆரம்பித்தது. The foam that was coming out of the mouth started stopping. நுரை நின்றது, அவர்கள் துடிக்கிறதெல்லாம் நின்றது. And the pain also subsided. எழும்பி உட்கார்றதுக்கு பிரயாசப்பட்டார்கள், தூக்கி உட்கார வைத்தார்கள். She wanted to sit up and they helped her to sit. தண்ணி கேட்டார்கள். She asked for water. தண்ணி கொடுத்தோம். And we gave water. தண்ணி கொடுத்தோம், அப்புறம் இதெல்லாம் குடிக்கலாம் கொடுத்தார். And they gave something to drink as well. அவர்களுக்கு
நல்ல தெளிவு வந்து விட்டது. She came back to her ஆண்டவர் senses. சுகமாக்கினார். The Lord healed her. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் ஒரு கை ஒரு கால் விளங்கவில்லை, எழும்பி நடக்க முடியவில்லை, விளங்கவில்லை. But she was as though paralyzed in one hand and feet. She was not able to walk as normally. அதுக்காகவும் விசுவாசத்தோடு அவர்களும் இருந்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம். And she continued in faith and we were also praying. அந்த ஒரு வாரத்தில் ஒரு கை ஒரு கால் சுகமாகிவிட்டது. Within a month the hand and the leg was healed. அல்லேலூயா. Hallelujah. அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். Blessed is he that believes. மனிதனுக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, ஊரோட ஒத்து ஓடு, நாடு ஓட, நடுவே ஓடிட்டு போனியாக்கும் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை அனுபவிக்க முடியாது. If you are afraid of your life and you want to be a Roman in Rome and you want to join with the course of this world, you cannot experience the blessings of God. ஒரு கானானிய ஸ்திரீ ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்தார். A Canaanite woman came to Jesus one fine day. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி பின்னாடியே வருகிறார். Lord, Lord, saying so, she was following the Lord. அவர் ஆண்டவருக்கு ஏதோ கண்டுக்கிறாது போல நினைத்தார்கள் போலும் சீஷர்கள். ஆண்டவரே அவள் நம்மளை பின்பற்றி வருகிறாளே, ஏதாவது சொல்லும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். The disciples thought that the Lord is ignoring her for some reason better known to him, and they tried to draw the attention of Jesus, saying, Lord, tell her something, she is following us. மத்தேயு 15:25 வாசிக்கும் பொழுது, reading Matthew 15:25, ஆண்டவரே பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். And she said, my daughter is grievously vexed with the devil. பிள்ளைகள் நப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. Jesus said it is not meet to take the children's bread and to cast it to dogs. முதல்ல பிள்ளைகள் திருப்தியாகட்டும். Let the children be filled first. நம்மள யாராவது இருந்தா என்ன நினைப்போம், என்ன சொல்லுவோம்? If we were in her place, what would we say? என்ன நாயா, நாங்க என்ன நாயா? How dare you call me a dog? போயிட்டே இருப்போம். We'll just depart and go away. அவளுடைய விசுவாசம் என்ன? But what was her faith? ஆண்டவரே மெய்தான், True Lord, நாய்தான். yes, I am a dog. எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள் தின்னுமே. Yet the dogs eat of the crumbs which fall from their master's table. இதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அப்படியே குளிர்ந்து போயிட்டு. When the Lord heard this, his heart was very delighted. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. He told her, woman, great is thy faith. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. Oh woman, great is thy faith. உன்னுடைய மகள் சுகமா இருப்பாள். Thy daughter is healed. நான் நினைக்கிறேன் அவள் அவ்வளவு பிசாசினால் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை அடக்கி வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டு தான் வந்திருக்கிறாள். I imagine the situation that she would have locked her up in her house because of the affliction that the demon was giving her. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அருமையானவர்களே, நாம் தேவன் மேலே ஒரு உண்மையான விசுவாசத்தை வைக்க வேண்டும். We must put our real faith upon God. அப்போஸ்தலருடைய காலத்திலே, in the days of the apostles, பேதுரு யோவான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தான அந்த நாட்கள்ல, in the days when Peter and John were ministering, ஒரு 40 வயது மனிதன், a 40-year-old man, சப்பானியாக தேவாலயத்தில் பிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டு வந்து வைப்பார்கள். he was carried because he was lame to beg at the entrance of the temple. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16 அப்படி வாசிக்கிறோம். We read so in Acts 3:14. அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக அங்க கொண்டு வந்து வைப்பார்கள். He would be carried and placed there in order to ask for alms. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு ஏதோ ஒரு சரீரப்பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை பிச்சை எடுக்கிறது போல ஏதோ ஒரு நன்மையை பெற்றால் போதும்ன்றது போல இருக்கிறார்கள். மறுமைக்குரியதான பாக்கியத்தை அநேகர் பெறாமலே இருக்கிறார்கள். Today many are also like this man who are like the beggar requesting God for just some physical and material blessings. They do not have an idea, a revelation about the everlasting eternal blessings. சரீரப்பிரகாரமான தேவைகளுக்கு விசுவாசிக்க வேண்டும். We must believe God for our physical needs. ஆவிக்குரிய பிரகாரமான மகிமை மேன்மையான மறுமைக்குரியதான காரியங்களையும் விசுவாசிக்க வேண்டும். And we must also believe the Lord for spiritual things that pertain to eternity and glory. அந்த சப்பானி
பேதுரு யோவான் ஏதாவது கொடுப்பார்கள் என்று நோக்கி பார்த்தான். And that lame man was looking at Peter and John, expecting that they would give something. எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, Silver and gold have I none. எழும்பி நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். In the name of Jesus Christ, rise up and walk. Immediately he rose up and walked. எழுந்து நடந்து குதித்து அவன் தேவாலயத்துக்குள்ள போனான். Leaping up, he stood and walked and entered with them into the temple, walking and leaping. எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And people were all looking at him with amazement. அதான் அவர் சொல்லுகிறார், இந்த 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 மனுஷனுக்கு உண்டான சுகத்தை குறித்து நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். Why do you marvel at the healing that this man has received? இது அவராலே உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. The faith which is by him hath given him this perfect soundness in the presence of you all. வாசியுங்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. Yeah, the faith which is by him had given him this perfect soundness in the presence of you all. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த இயேசு இன்றைக்கும் அப்படியே ஜீவிக்கிறார். That Jesus is alive even today. அவருடைய அற்புத வல்லமைக்கு மாற்றம் இல்லை. There is no change to his wonderful power. அந்த மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். And he that believeth on that cornerstone Jesus will not make haste. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, பதறி போகாதே, don't be troubled. ஆத்திரப்படாதே, Don't be in haste. அவசரப்படாதே, Don't hurry. மனுஷர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு ஓடாதே. Don't flee listening to what human beings say. மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இரு. Believe on the cornerstone Jesus. நீ பதறி போக வேண்டாம். There is no need for you to make haste. மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Such people also will not be confounded. ரோமர் 10:11 வாசிக்கும் பொழுது, When we read Romans 10:11, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, and in 1 Peter 2:6, அந்த மூலைக்கல் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. those who believe that cornerstone will not be put to shame. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, Shadrach, Meshach and Abednego, தேவனை நம்பி தங்கள் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார்கள். they trusted God and gave their body. தேவனை நம்பி விசுவாசித்து தங்கள் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார்கள். They believed and trusted upon God and gave their own bodies. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. They were not put to shame. தானியேல், யோசபாத் ராஜா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் தேவனை உண்மையாய் விசுவாசித்தார்கள். Daniel, King Jehoshaphat, Abraham and Isaac and Jacob, they all truly believed God. வெட்கப்பட்டு போகவில்லை. They were not put to shame. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் விசுவாசிக்க வேண்டும். We must believe spiritually. தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனால் உண்டான இது ஈவு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. By grace you were saved through faith. This is the gift of God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. விசுவாசிக்க வேண்டும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கூட. We must believe this spiritual life. விசுவாசிக்காவிட்டால் இது நம்மால முடியாது, இது நம்மால முடியாதுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். If we lack faith, we will keep saying this is not possible with me, this is not possible with me. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இந்த சத்தியம் எனக்கு பயம் எனக்கு பிடிக்காது. Before I was saved, I liked Jesus very much, but I was scared of this truth. I did not like it. காரணம், அதை செய்யாதே, இதை செய்யாதே, அதை பாராதே, இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் சத்தியங்கள். Because the truth says don't do this, don't do that, don't look at that. மனம் போல ஜீவித்துக் கொள்ள வேண்டும், அதே போல நேரத்தில் இயேசுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான். I wanted to walk according to my whims and fancies. At the same time, I wanted to receive the blessings of Jesus. ஆனால் விசுவாசித்து அவர் அண்டே வந்தபோது, but when I believed and came to him, எப்படி தவறான காரியங்கள்லாம் விட முடியும் என்று பயந்ததான நான்
எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். I who was afraid, saying, how can I leave all these evil vices, the Lord set me free from them. கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் பேசுறது, சினிமா பைத்தியம், எப்படி விடுதலை பெற முடியும்? I was given to speaking lies and speaking bad words, and I was mad for cinema. How can I forsake this? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றேன். I was saved and I took baptism. பரிசுத்த ஆவியை விசுவாசத்தோடு காத்திருந்து ஒரு நாள் இரவு 1 மணிக்கு பெற்றேன். I was waiting to receive the Holy Spirit with faith, and at night 1 o'clock one day I received the anointing. ஒரு விசுவாசியா வர்றதுக்கு முடியாது என்று பயந்ததான நான், I who was scared, saying that I can't live even as a believer, ஆனால் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தால், உன்னை தாயின் கற்பத்திலேயே உன்னை ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்டேன் என்பதையும் வெளிப்படுத்தி விட்டார். I received the Holy Spirit and the Lord spoke to me. He also revealed, saying that I have chosen you before you were formed in the mother's belly for my ministry. என் தேவன் மேல விசுவாசம் பெருக பெருக அவருடைய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று பெற்று இவ்வளவு தூரம் வர முடிந்தது. And as my faith upon my God increased, I was able to receive all His blessings step by step, and the Lord has enabled me to come thus far. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 வாசிக்கும் பொழுது, when you read Acts 26 and verse 18, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்திலே பங்கடைவதை பற்றி சொல்லியிருக்கிறது. It is spoken there about receiving forgiveness of sin and inheritance among them which are sanctified by faith that is in Jesus. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். By faith you must receive the forgiveness of sin. இயேசு அவைகள் எல்லாம் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். And all this has been earned by Jesus on the cross. வாசியுங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் அற்புத விடுதலை சுகம் தருவது மட்டுமல்ல, not only God gives a wonderful healing and deliverance, சாபத்திலிருந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை தருவது மட்டுமல்ல, not only does He give deliverance from sin and curses to those who believe, விசுவாசித்து அவர் அண்டை நெருங்கும் போது பரிசுத்த ஆவியை தந்து அவருடைய வார்த்தையை தந்து உபதேசத்தை தந்து அவர் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கடையவும் செய்கிறார். When you receive the Holy Spirit and draw nigh to Him further by faith through the anointing, He gives us the holy words of God, and He sanctifies us and also makes us worthy of the inheritance among them that are sanctified. அநேகர் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்தும் கூட பரிசுத்தமாக்கப்படுவது, ஜீவன் செய்வது, உண்மையாய் ஜீவிப்பது குறித்து சந்தேகப்படுகிறார்கள். அது எப்படி முடியும் என்றும் கூட பேசுகிறார்கள். Many after coming into this faith are doubting as to how they can live a faithful life, a holy life, a sanctified and overcoming life, and they also question against it. அநேகர் நம்முடைய பாட்டு நம்முடைய உபதேசங்கள்லாம் ஆசையோடு கேட்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள்ள வருவதற்கு பயம். Many with a great liking and desire listen to our songs and the doctrines, but they are afraid to come into the church. காரணம் என்ன? விசுவாசம் தேவனை விசுவாசிக்கவில்லை. The reason is they do not believe God. உன்னால என்ன செய்ய முடியும்? What can you do? மனிதனே, நம்மால என்ன செய்ய முடியும்? Oh human being, what can we do? உன்னால என்னால ஒன்று முடியாது. You and I cannot do anything. தேவனை விசுவாசித்து நீ வர வேண்டும். You must believe God and come. அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். He will sanctify you. ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கி இயேசு கிறிஸ்து நாளுக்கென்று குற்றமற்றதாய் காத்துக்கொள்வார். He will sanctify your spirit, soul and body wholly and prepare you blameless unto the day of Christ. அவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நீ விசுவாசிக்க வேண்டும். Faithful is he that calleth you, he will do likewise. மனுஷனுடைய சுயம், மனுஷனுடைய சொந்தம், தன்னை பார்த்து மற்றவர்களை பார்த்து
அது எப்படி என் ஜீவியத்தில் இவ்வளவு போராட்டம் இருக்கு, என்னால் சீயோனா ஊழியம் செய்ய வர முடியுமா? எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, நான் சீயோனா மாற முடியாது, நான் எருசலேமா மாற முடியாது. இதுதான் சுயம், மாம்சம், சொந்த உணர்வு. Man looking at his own self, out of his own feeling and emotions, looking at this and that, says, how can I be made a Zion? How can I come to the ministry? How can I live this life? Or how can I be made the New Jerusalem? தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை நீ கட்டி எழுப்பி கொண்டு வா என்றால் பாக்கியவான். Blessed are you if you will build up your faith on God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:9 வாசிக்கும் போது, when you read Acts chapter 15 and verse 9, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, பாருங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயத்தை அவர் சுத்தமாக்கி, he has purified their hearts by faith. மத்தேயு 5:8 வாசிக்கும் போது, when you read Matthew 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the pure in heart, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், for they shall see God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது நான் பயந்தது, இப்படியெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட முடியுமா? இப்படியெல்லாம் சினிமாவை விட முடியுமா? கெட்ட வார்த்தை பேசுறதை விட முடியுமா? பொய் பேசுறதை விட முடியுமா? அப்படிலாம் பயந்த நான், இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் அந்த விசுவாசம் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை பாருங்கள். And when I came newly to this faith, I was scared as to whether I can live such a holy life, whether I can leave the habit of speaking bad words and telling lies and forsake the madness of cinema. As my faith increased, look at how far the Lord has brought me and made me a testimony before you all. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அருமையான தேவ ஜனமே, beloved people of God, தேவனை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் உன்னை கொண்டே இந்த சத்தியத்தின்படி உன்னை கொண்டே அவர் விரும்புகிறபடி மாற்றப்பட முடியும். The more you believe on God according to this word, through you the Lord can do what he wants. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது, by faith when Moses was come to age, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது, by faith when Moses was come to years, எபிரேயர் 11:24 வாசிக்கும் பொழுது, when we read Hebrews 11:24, தான் பெரியவனான விசுவாசத்தில் தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, and he hated being called the son of Pharaoh's daughter. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும், rather than experiencing the pleasures of sin for a season, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். he chose to suffer affliction with the people of God. இந்த வசனத்தை தான் எனக்கு ஊழியத்துக்குரிய வசனமாக ஆண்டவர் கொடுத்தார். The Lord gave me this as my calling verse for the ministry. விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது, by faith when Moses was come to years, நீ விசுவாசத்திலே வளராவிட்டால், if you do not grow in faith, விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொள்ளாவிட்டால், if you do not build up your faith, உன்னுடைய ஜீவியத்திலே தெய்வீக ஆசீர்வாதம் பெருக முடியாது. you cannot abound in divine blessings in your life. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதுபோல நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, we must be steadfast in faith, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். and we must resist the devil. உலகம், மாம்சம், பிசாசு, வியாதி, இன்னும் பலவிதமான சத்துரு நமக்கு விரோதமாய் போராடுகிறது. And the devil works against us in many ways, like through the world, the flesh, and sickness and so on. மரணம் என்கிற ஒரு சத்துரு, and we have an enemy called death. இவைகளுக்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். We must resist all these things, being steadfast in faith. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, whosoever believeth on the only begotten Son of God, அவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். all those who believe will receive all the blessings that are contained in God. 1 பேதுரு 5:9 வசனத்தில் வாசிக்கும்போது, reading 1 Peter chapter 5 and verse 9, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், resist the devil. யாக்கோபுல என்ன வாசிக்கிற 4:7, what do we read in James 4:7? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், submit yourselves to God, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், and resist the devil, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், and then he shall flee away from you.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம் நடைமுறையில நம்முடைய விசுவாசத்தை கொண்டு வரும்போது சகோதரனை போல நாம் சாட்சிகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் முன்னேறி போகலாம். When we apply our faith into our practical lives, we can experience God's blessings and we can be a witness to many progressing in our life. மாத்திரமல்ல யோவான் 5:4-5 வாசிக்கும்போது, when you read 1 John chapter 5 verses 4 and 5, நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். this is the victory that overcometh the world, even our faith. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உலக ஆடம்பரங்கள், the luxury of this world, உலக சிற்றின்பங்கள், the pleasures of this world, உலக வழிபாடுகள், the traditions of this world, உலக வேஷங்கள், the fashion of this world, எல்லாத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும். we must overcome everything. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. விசுவாசத்தினால ஜெயம். There is victory by faith. மாத்திரமல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. You have tribulation in this world, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், but be of good cheer. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, for I have overcome the world. உபத்திரவங்களுக்கு கண்டு பயப்பட வேண்டாம். We must not be afraid looking at the afflictions. இயேசு உலகத்தையும் ஜெயித்திருக்கிறார். Jesus has overcome the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். This is the victory that overcometh the world, even our faith. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அருமையானவர்களே, கடைசியாக ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவன் தேவனோடு சஞ்சரித்தான். And finally Enoch walks with God by faith. அருமையானவர்களே, நம்முள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசமாய் மாறி நம்மை தேவனோடு சஞ்சரிக்க வைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகக்கூடியது. And this faith makes us walk with God, and it turns into most holy faith and prepares us to enter into that most holy place. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Let's all be on our knees. நம்முடைய தேவன் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். Our God is moving in our midst. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து, God gave his only begotten son to this world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து, God gave his only begotten son into this world. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He so loved the world. அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போக மாட்டான். Anyone who believes on him will not perish. நம்முடைய விசுவாசம் பெருகட்டும். Let faith abound in us. நம்முடைய அவருடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். Let us be filled with his love. அவருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Be filled with his love. கல்வாரியில் சம்பாதித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive all the blessings that Jesus has earned for us on Calvary. அவரை விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். Blessed are they who believe in him. ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். We will not be put to shame, not even a single day. நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். We will not be put to shame even a single day. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். Give room to the Spirit of God. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். Give room to the Holy Spirit. ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the Spirit. தேவன் அவருடைய அன்பினால் நிரப்பட்டும். Let God fill us with his love. விசுவாசத்தை பெருக பண்ணட்டும். May he cause our faith to abound. நீ அவிசுவாசியை போல இனி பின்வாங்க மாட்டாய். Like an unbeliever, you will not backslide hereafter. முடியாது என்று சொல்ல மாட்டாய். You will not say I cannot. நீ பயப்பட மாட்டாய். You will not be afraid. சோர்ந்து போக மாட்டாய். You will not be discouraged. விசுவாசத்தில் தைரியமாய் முன்னேறுவாய். With faith you will go forward. விசுவாசத்தில் தைரியமாய் முன்னேறுவாய். You will go forward by faith. விசுவாசத்தில் உலகத்தை ஜெயிப்பாய். In faith you will overcome the world. பிசாசை ஜெயிப்பாய். You will overcome the devil. எல்லாவற்றையும் ஜெயித்து அவரோடு கூட காணப்படுவோம். You will overcome everything and will be seen with him. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். God has given his only begotten son for us. அவருடைய அன்பினால் நிரப்பப்படுவோம். Be filled with his love. அவருடைய விசுவாசத்தினால் நிரப்பப்படுவோம். Be filled with his faith. கர்த்தர் அவருடைய விசுவாசத்தினால் நிரப்பும்படியா வந்திருக்கிறார். God has come to fill us with faith. நீ இனிமேல் பின்வாங்க மாட்டாய். You will not backslide anymore. சோர்ந்து போக மாட்டாய். You will not faint. ரட்சிக்கப்படாத நீ ரட்சிக்கப்படுவாய். You who are unsaved will be saved. ஞானஸ்நானம் பெறுவாய். You will take baptism. விசுவாசத்திலே பரிசுத்த ஆவியை பெறுவாய். By faith you will receive the Holy Spirit. விசுவாசத்திலே ஜெயத்தை பெறுவாய். By faith you will receive victory. பயந்து ஓட மாட்டாய். You will not be afraid and flee away. ஆவியானவருக்கு இடம் கொடு. Give room to the Holy Spirit. கரங்களை தட்டி ஒப்பு கொடுங்கள். Clap your hands and surrender. தீராபலா கராபலா கரா. ஓராபலா கராபலா கரா.
கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே. Shall we all stand? கல்நெஞ்சயம் நொறுக்கின் எல்லாரும் எழும்பி நிற்போம். நல்லதியா பாயுதென்னிலே கல்நெஞ்சயம் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியா பாயுதென்னிலே இயேசுவின் மார்பின் மீதே அதின் இன்பத்தை சொல்ல ஆகுமோ இயேசுவின் மார்பின் மீதே அதின் இன்பத்தை சொல்ல ஆகுமோ அது தூய தேவனே இந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய தேவனே இந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல்நெஞ்சயம் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்நெஞ்சயம் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல்நெஞ்சயம் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே நெஞ்சயம் நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே கல்நெஞ்சயம் 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 நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதென்னிலே. Amen. Now we have heard the word of God. God has come down and spoken to us. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். தேவன் இறங்கி வந்து நம்மோடு பேசி இருக்கிறார். God has spoken to us. தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். Amen. God so loved the world, He gave His only begotten Son. தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியால் நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். Why? ஏன்? So that He may, having been wounded for transgressions and bruised for our iniquities, அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். so that we may realize the love of God. நாம் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, and repent of our sins. நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பத்தக்கதாக, be delivered from the curses.
நாம் சாபத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக, delivered from the present evil world, இந்த இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக, delivered from all the oppression of Satan. சாத்தானுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக, Tonight you repent. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். Tonight you repent. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். Accept Jesus in your heart as your Lord and Savior. இயேசுவை உங்கள் உள்ளத்தில் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். He is coming into your life. அவர் உங்களுடைய ஜீவியத்துக்குள் கடந்து His வருகிறார். blood is cleansing your sin. அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவுகிறது. And through that finished work of Calvary, கல்வாரியில் செய்து முடிக்கப்பட்ட வேலையினால் is destroying every curse in your life. உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் அழித்து போடுகிறார். He is delivering you from the present evil world. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். Oh, he is setting you free from every oppression of the devil. பிசாசினுடைய சகல உபத்திரவத்திலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்கிறார். He is healing you. அவர் உங்களை சுகமாக்குகிறார். Oh, whosoever believeth in him. அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ, Oh, believe in his name. அவருடைய நாமத்தை விசுவாசியுங்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் You are healed tonight. இன்றைக்கு இரவு நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Every evil spirit is cast out tonight. இன்றைக்கு இரவு ஒவ்வொரு அசுத்தாவியும் துரத்தப்படுகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் You are being delivered. நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். Amen. Believe in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விசுவாசியுங்கள். Oh, God is He's delivering you right now. இப்பொழுதே தேவன் உங்களை விடுவிக்கிறார். Amen. Believe in his name. அவருடைய நாமத்தை விசுவாசியுங்கள். Right now he's touching you. இப்பொழுதே தேவன் உங்களை தொடுகிறார். Believe. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். He's purifying your heart by faith. இப்பொழுதே விசுவாசத்தினால் அவருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குகிறார். He's delivering you from all your trouble. உங்களுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்தும் அவர் விடுவிக்கிறார். Believe in Jesus' name. இயேசுவின் நாமத்தை விசுவாசியுங்கள். Believe in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் விசுவாசியுங்கள். He's touching you. அவர் உங்களை தொடுகிறார். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் He's rebuking that spirit of sickness. அந்த வியாதியின் வல்லமை அவர் அதட்டுகிறார். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் He's rebuking the devil who is oppressing you. உங்களை ஒடுக்குகிற பிசாசை அவர் அதட்டுகிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் He's delivering you from all your financial problems. உங்களுடைய எல்லா பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். Receive the deliverance right now. இப்பொழுதே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Believe. விசுவாசியுங்கள். If you believe in him, you will not be put to shame. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். Hallelujah. The centurion servant. நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் Just believe the word that Jesus said. இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசித்தார். The centurion believed the word, his servant was healed. ஊழியக்காரன் சுகமாவான் என்று இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே அந்த நூற்றுக்கு அதிபதி Peter and John said, in the name of Jesus, rise up.
பேதுரும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று You சொன்னார்கள். just have to believe right now. இப்போது நீங்கள் விசுவாசிக்க மட்டுமே வேண்டும். You are not going to see anything wonderful. Just believe. நீங்கள் எதையாவது அதிசயமான காரியத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை, விசுவாசியுங்கள் போதும். Jesus' name is the most powerful name. இயேசுவின் நாமம் அதுதான் மிகவும் வல்லமையுள்ள The நாமம். most powerful name in heaven and on earth. பரலோகத்திலும் வானத்திலும் பூமியிலும் மிகவும் வல்லமையுள்ள நாமம் The name of Jesus. இயேசுவின் நாமம். Believe. அதை விசுவாசியுங்கள். Be healed. சுகமாக்கப்படுங்கள். Be delivered. விடுதலையாக்கப்படுங்கள். Amen. Amen. You believe, you will, as you have believed, God has done it for you. நீங்கள் விசுவாசித்தபடியே கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிறார். Amen. Therefore, when we believe and God has done it, what should we do? நாம் கர்த்தர் அதை செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? What did the man who was healed at the gate of the temple do? அந்த தேவாலயத்தின் வாசலிலே குணமாக்கப்பட்ட மனிதன் என்ன செய்தான்? He praised and glorified God. அவன் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான். Praise and glorify God. நாமும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. Praise and glorify the name of Jesus. இயேசுவின் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. Praise your name. Praise your word. Praise the power in your blood. The power in your name. Jesus is Lord. Our healer, we praise her, we praise her, healing in your name, healing through the word of God, we praise her, praise her, praise her, destroy Satan's power, we praise her, praise her, praise her, praise her, praise the Lord, Jesus, you are Lord, we praise her, your name is the most powerful name in heaven and earth, we praise her, praise her. Amen. Amen. Even on this first night, the Lord has given us His glorious counsel. இந்த முதலாம் நாள் இரவிலும் கூட தேவன் தம்முடைய மகிமையான ஆலோசனை நமக்கு கொடுத்திருக்கிறார். Oh, it is so, the word of God, God's word is so powerful. தேவனுடைய வார்த்தையானது மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. Oh, powerful means if you believe, it becomes so powerful. அது வல்லமையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லும்போது நீங்கள் அதை விசுவாசித்தால் அது மிகவும் வல்லமையுள்ளதாக மாறுகிறது. If you don't listen carefully, it will not be of any power to you. நீங்கள் அதை கவனமாய் செவி கொடுத்து கேட்காவிட்டால் அது உங்களுக்கு எந்த வல்லமையையும் கொடுக்காது. Every word is different. ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமானதா இருக்கிறது. God spoke was of repentance from sins. தேவன் பாவங்களிலிருந்து மனம் திரும்புதலை குறித்து நம்மோடு பேசினார். Jesus had loved us and He redeemed us from the curse. இயேசு நம்மை நேசித்து நம்மை சாபத்திலிருந்து விடுவித்தார் என்பதை குறித்து பேசினார். Jesus, He gave His life to redeem us from all iniquity, that we may become a people zealous of good works. நம்மை நம்முடைய சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நற்கிரியைகளை செய்ய வைராக்கியமுள்ளவர்களாய் மாற்றும்படியாக இயேசு நம்மை நேசித்து நமக்காக நம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று கேட்டோம். His life so that we may be redeemed from the present evil world. இயேசு நம்மை நேசித்து தம்மை நமக்காக ஒப்புக்கொடுத்தது நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க என்று கேட்டோம். So that we may be baptized and be filled with the Holy Spirit. நாம் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும்படியாக. God so loved the world, whosoever believeth in Him shall not perish but shall have everlasting life.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Believing in his name, we heard tonight God healed the centurion servant. இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்தபோது நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை அவர் சுகமாக்கினார் என்று இன்றைக்கு நாம் He கேட்டோம். believed the word of the Lord Jesus. அவன் கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தையை He விசுவாசித்தார். believed Jesus has all power to heal his servant. நம்முடைய வேலைக்காரனை குணமாக்க இயேசுவுக்கு எல்லா வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் The விசுவாசித்தார். woman of Cana believed Jesus could heal his daughter, கானானிய to ஸ்திரீ heal her daughter. இயேசு தன்னுடைய மகளை குணமாக்க கூடியவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தார். Oh, she humbled herself. அவள் தன்னை தாழ்த்தினாள். Oh, the man was lame on his feet from his birth. He said, in the name of Jesus, Peter John said, he rose up and walked. பிறவியிலிருந்தே சப்பானியாய் இருந்த மனிதன் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசித்த போது இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் நடந்தான். The man whose son was the devil was casting in the fire and water to destroy him. தன்னுடைய மகனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொல்லும்படியாய் முயற்சித்த அந்த பிள்ளையினுடைய தகப்பன். Oh, Jesus said, if you can believe, all things are possible to him that believes. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று இயேசு அவனிடத்தில் சொன்னார். Yes, even tonight இன்றைக்கு இரவும் கூட he has healed us of all our sicknesses. நம்முடைய சகல வியாதிகளிலிருந்தும் அவர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். Whatever you need more, believe him even now. இன்னும் உங்களுக்கு என்ன தேவையோ இப்பொழுதும் கூட அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். Continue to believe him tonight. எத்தனை பேர் அவரை விசுவாசிக்க போகிறீர்கள்? Continue to call upon his name. தொடர்ந்து அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை நோக்கி The கூப்பிடுங்கள். healing power is moving in our midst. சுகமாக்குகிற வல்லமை நம்முடைய மத்தியில் கிரியை செய்கிறது. Through faith in the name is delivering you tonight. அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால் இன்றைக்கு இரவு அவர் உங்களை Shall we விடுவிக்கிறார். praise God? நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Jesus is the precious elected cornerstone laid in Zion. பரிசுத்தப்பட்டதும் வெளியேற பெற்றதும் தில அஸ்திவாரமுள்ள மூலைக்கல்லாக இயேசு சீயோனில் அவர் இருக்கிறார். He that believeth in him shall not be put to shame. அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. Oh, yes, today Jesus is the one whom we are believing. He is going to purify our hearts by faith. இன்றைக்கு இரவு நாம் இயேசுவை தான் விசுவாசிக்கிறோம். அவர் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க போகிறார். He is going to he is the one who is making us overcome the world. This is the victory that overcomes the world, even our faith. அவர் அந்த விசுவாசத்தினால் நம்மை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And he is going to give us an inheritance among all them who are sanctified by faith. We are going to be seen in Zion, the servants of God, the children of God. Some are called for Zion. God is going to bring you to Zion. And those who are called for Jerusalem, the whole church of God, he is going to prepare everyone for new Jerusalem, for that eternal inheritance shall be praised. பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க விசுவாசத்தினால் அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ஊழியர்களுக்கு சீயோனை சுதந்திரமாய் கொடுக்க போகிறார். தேவனுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் புதிய எருசலேமை சுதந்திரமாய் அவர் கொடுக்க போகிறார். அதிலிருந்து சிலரை சீயோனுக்கென்று அவர் அழைத்திருக்கிறார். அவர்களை சீயோனுக்கு கொண்டு வந்து சீயோனை சுதந்திரமாய் கொடுக்க போகிறார். நித்தியமாக நாம் சீயோனிலும் புதிய எருசலேமிலும் அவரோடு கூட காணப்பட போகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise Jesus. Oh, we praise you. We glorify your name. Lord, we praise you. The precious stone, the elected cornerstone. We praise you. Praise you. Let us pray. ஜெபிப்போம். எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த தேசத்தையும் இந்த ஜனங்களை நேசித்து இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை தந்து இந்த முதலாவது நாள் கூட்டத்திலும் கூட கர்த்தாவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வல்லமையோடு எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தபடியினால் கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாளிலே கர்த்தாவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தோடு எங்கள் மத்தியில கடந்து வந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அன்பு கூறுகிற தேவனாக, எங்களை நேசிக்கிற தேவனாக எங்கள் மத்தியில நீர் வெளிப்பட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்ததான
கிருபுள்ள வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டு இம்மட்டும் பேசிக் கொண்டிருந்த எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை நேசித்து இந்த பூமியில கடந்து வந்து நாங்கள் பாவத்தினால் தூரமாக இருந்ததான எங்களை, அக்கிரமத்தினால சத்துருக்களாக இருந்ததான எங்களை சந்திக்கும்படியாக அந்த பூமியில இறங்கி வந்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழும்பின தேவனாக, பாதாளத்தை மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுப்பினவராக எங்கள் மத்தியில வெளிப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ எங்களுடைய தேவன் இம்மட்டும் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு எங்களோடு பேசி கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில நீர் கடந்து வந்தது நிமித்தமாக நாங்கள் கர்த்தாவே கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை சுமந்து எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக நீ கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அவர் எல்லாரும் கர்த்தாவே விடுதலையாக்கப்படவும் பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவும் இன்றைக்கு கிருபை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது மாத்திரம் நம்முடைய தழும்புகளால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் குணமாகி கொண்டிருக்கிறோமே கர்த்தாவே. இன்றைக்கும் அநேக வியாதிஸ்தராக கடந்து வந்ததான அநேகரை தொட்டு இன்றைக்கும் தழும்புகளால் குணமாக்கப்பட கர்த்தர் இன்றைக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விடுதலை பெற்றுக்கொள்ள இன்றைக்கும் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு சாபமாகி கர்த்தாவே நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்கும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்ததான எங்களுடைய தேவன் இன்றைக்கும் சாபத்திலும் பலவிதமான வல்லமையிலும் கட்டப்பட்டதான ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இறங்கி வந்து சாபத்திலிருந்து கர்த்தாவே விடுதலையாக்கி இன்றைக்கு நீர் மீட்டு கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவிதமான உலக இப்பொல்லாத பிரபஞ்சத்துல கர்த்தாவே அடிமைகளா பலவிதமான காரியங்கள் கர்த்தாவே அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக எங்களுடைய இயேசு கடந்து வந்ததான எங்களுடைய இயேசு இன்றைக்கும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் இந்த பொல்லாத கர்த்தாவே சத்துடைய வல்லமையிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் இன்றைக்கு எங்களை மீட்டு உம் பக்கமாக இழுத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் திரும்புதல் அவசியம் கர்த்தாவே. தேவ தயவு இம்மட்டும் எங்களை ஏவி கொண்டிருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் ஒருபோதும் அசட்டியம் பண்ணக்கூடாது கர்த்தாவே. ஒருவரும் எங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு போகக்கூடாது. இந்த ஆக்கினியை எங்கள் மேல குவித்துக் கொள்ளாதபடிக்கு உடைய தேவ தயவு இம்மட்டும் எங்களை ஏவி எங்களை உணர்த்தி கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். அந்த இளைய குமாரன் எப்படி தகப்பனிடத்தில் திரும்பி உணர்ந்து திரும்பி வந்தானோ அதே போல இன்றைக்கும் எங்களை உம் பட்சகமாக திரும்பி வருவதற்கு ஒரு தருணத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த பாவியான சகைக்கு ஒரு ரட்சிப்பை தந்தது போல இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவ உணர்வை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மீட்பை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் கால தாமதமாக அவனுக்கு மனஸ்தாபம் உண்டானது. அதற்கு பிற்பாடு அவன் மனம் திரும்ப அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தாலும் அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை கர்த்தாவே. எங்களுக்கு தேவ தயவு ஏவும் போதே நாங்கள் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. பாவ உணர்வு அடையட்டும். கால தாமதமாக ஒருவரும் அப்படி கர்த்தாவே நாங்கள் உணரக்கூடாது கர்த்தாவே. எப்பொழுதெல்லாம் தேவ தயவு ஏவுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனம் எங்களை தொடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் வார்த்தைகள் எங்களை தொடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் மனந்திரமை எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும் கர்த்தாவே. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அற்புதங்களை செய்கிறீர், அடையாளங்களை செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர், அவனை ஆசீர்வதிக்கிறீரே கர்த்தாவே. கிறிஸ்து இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் விசுவாசிக்கும் போது வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்கிற கர்த்தர் இன்றைக்கு சகல வல்லமைகளையும் முடங்கும்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா அந்தகாரங்களையும் முறியடித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அநேகம் விசுவாசத்து கர்த்தாவே குருடர்களும் அந்த 100க்கு அதிபதியும் கானானிய ஸ்திரியும் உம்மிடத்துல வந்து விசுவாசத்தோடு வந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்களே கர்த்தாவே. இன்றைக்கும் கூட நாங்கள் யாரெல்லாம் விசுவாசித்தோமோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் தொட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவைகளை பெற்றுக்கொண்டதான நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தாவே பரிசுத்தமாக்கப்பட்டு
பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளக்கூடிய சுதந்திரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை எல்லாருக்கும் கிருபை தாருங்க கர்த்தாவே. எங்களுக்காக சீயோன் எருசலேம் வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த சுதந்திரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Hallelujah. God bless you.